ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க லியான் தி ப்ரொஃபஷனல் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்மேனாக இருக்காரு. அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு குழந்தை இருக்கு, அதாவது ஒரு சின்ன பொண்ணு குழந்தை. அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் ஒரு சின்ன பாண்டிங் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பா அம்மா அவங்க பிரதர்ன்ட்டு எல்லாரையுமே அவங்க அப்பா கூட வேலை செய்யறவங்களே வந்து போட்டு தள்ளிடுறாங்க. இந்த பொண்ணு மட்டும் தப்பிச்சு நம்ம ஹீரோ கிட்ட வந்துடுது. நம்ம ஹீரோவோட சேர்ந்துட்டு அவங்களெல்லாம் பழி வாங்கறதுக்காக தானும் ஒரு ஹிட்மேன் ஆகணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஆசைப்படுது. அதே மாதிரி இவங்க அந்த கேங்கை போட்டு தள்ளினாங்களா, அந்த கேங் ஏன் இவங்க ஃபேமிலியை போட்டு தள்ளினாங்க அப்படின்றதுக்கெல்லாம் பதில் தான் இந்த படம். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா நம்ம ஹீரோக்கும் அந்த பொண்ணுக்கு உண்டான பாண்டிங்கை சொல்லலாம். ஒரு அல்டிமேட்டான பாண்டிங்கை கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மேக்கிங் படத்துல வர ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸுமே தரமா கொடுத்திருக்காங்க. டெக்னிக்கலி எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே குறிப்பா சினிமோகிராஃபிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்டைலிஷா இருந்தது. அதே மாதிரி கேரக்டர்ஸும் ரொம்ப சூப்பரா எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு ஆக்ஷன் போர்ஷன்ஸுமே ரொம்ப இன்டென்ஸா சூப்பராகவே இருந்தது. நம்ம ஹீரோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி சொல்லவே வேணாம், ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் தரமா இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல மட்டும் படம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்க தான் செய்யுது. மற்றபடி சொல்லிக்கிற அளவு இந்த படத்தில் நெகட்டிவ் ஒன்றும் இல்லை. கண்டிப்பா இந்த படம் ஒரு தரமான படம் தான். இந்த படத்தை நம்ம ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 7 மார்க் கொடுக்கலாம். படத்துல ஒரு சில அடல்ட் டைலாக்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.